நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த ராகு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு கிரகம். ராகுக்கு பலன் எடுக்கிறது அதை விட குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ராகு என்ன செய்ய போறாரு, அதான் விஷயம். பொதுவா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானங்கள் நமக்கு தெரியும். இந்த 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6, 8, 12ஆம் பாவகாதிபதி அந்த 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுனாலே சில நேரங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கும். ஓகேவா? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல அந்த 8ஆம் இட தொடர்பு பெற்ற ராகு நன்மை தரப்போறாரா, கெடுதல் தரப்போறாரா? 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்குகள், தென் உயிர் ரிலேட்டடான கண்டங்கள், மரணத்திற்கு நிகரான ஒரு வழி அப்படின்னு சொல்றதும் அந்த 8ஆம் இடம் தான் சொல்றோம். அப்ப ராகு ஒரு முழுமையான பாவ கிரகம்னு சொல்றாங்க. அது 8ஆம் இடமான கடுமையான கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்துல போய் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ நடக்க போகுது, பெரிய லெவல்ல நெகட்டிவா நடக்க போகுது அப்படிதான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப நீங்க அந்த ஜாதகம் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த ஜாதகத்துல அந்த ராகு என்ன செய்ய போறார், இதுதான் கேள்வியே. ஓகேவா? இந்த ஜாதகம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. தனுசு லக்னம் உங்களுக்கு மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து புதனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். அண்ட் தென் ராகு நின்ற வீட்டின் அதிபதி சந்திரன் நேரடியாக பார்க்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? இந்த பாயிண்ட்ல பொதுவா எல்லாருக்கும் ஒரே விதியை எடுத்துட்டு போய் செய்யவே கூடாது. ராகு 8ஆம் இட தொடர்பு இருக்கக்கூடாது, ராகு 6ஆம் இட தொடர்பு இருக்கக்கூடாது. இது ஜோதிடத்துல விதிகளா சொல்லியிருக்காங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆதிபத்திய செயலை அவர் தான் செய்வார். ஒரு வீட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டோட வேலையையும் அவர் தான் செஞ்சாகணும். அதான் விதி. அப்ப ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார் அப்படின்னா 8ஆம் இடத்தோட வேலையையும் அவர் தான் செஞ்சாகணும். அப்ப 8ஆம் இடங்கிறது வாய் விட்டு அழுகணும்னு ஒரு பலன் இருக்கு, அதுல ஆதிபத்திய பலன்கள். ஆனா இந்த இடத்துல எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஜாதகத்துல ராகுக்குன்னு சில விதிகள் இருக்குது. ராகுக்கு பிடித்தமான வீடுகள், இங்க பிடித்தமான வீடுல ஒண்ணு வந்துருச்சா? ஆமாங்க வந்துருச்சுங்க. கடகராசி ஒரு பிடிச்சமான வீடு. ஆமா, கடகத்துல உட்காண்டாரு. 8ஆம் இடமா போச்சே, இருந்துட்டு போகுது. 8ஆம் இடமா இருந்தா இது எந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு பார்க்கணும். கடக லக்னம் 8ஆம் இடம் வந்துச்சுன்னா அது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு அந்த 8ஆம் பாவகம் யாரு, அந்த பாவக அதிபதி யாரு, நண்பர். அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும், நன்மையை கொடுக்கணும்னு விதியில இருக்குது. ஏன், இதுதான் அந்த நட்பு கிரகங்களுடைய தொடர்பை வச்சு நம்ம சொல்றோம். கிரகத்தினுடைய நட்பு நிலைகளை வச்சு நம்ம என்னென்னலாம் பேசுறோம், பலன்கள் எடுக்கிறதுக்கு உதவுதுல. அப்ப 6ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகம் நெகட்டிவா பண்ணும், 5ஆம் இடத்துல உட்கார்ந்த கிரகம் நன்மை தான் பண்ணும். இப்படின்ட்டே போனோம்னா ஜோதிடத்தில் பலன்கள் எடுக்க முடியாது. அது 6ஆம் இடமா இருந்தாலும் 8ஆம் இடமா இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கு அந்த பாவகம், பாவகாதிபதி நண்பரா எதிரியா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. சந்திரனுடைய நேரடி பார்வையில் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்தில் அமர்ந்த சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடத்தின் வழியாக சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப கன்ஃபார்மா ராகு என்ன பண்ண போறாரு, தூர தேசத்துக்கு அனுப்ப போறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தூர தேசத்துக்கு அனுப்பி இவர் என்ன கெடுக்க போறாரா, கடன் நோய் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரா, வம்பு வழக்குல கொடுக்க போறாரா, ஆயில் கண்டத்தை கொடுக்க போறாரா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தராது. ஏன், சந்திரன் ஒரு வளர்பறை சந்திரனா நிற்கிறார். 2ஆம் இடத்துல இருந்து சந்திரனுடைய பார்வையில ராகு பலமா நிக்குது. அப்ப என்ன, இங்க சந்திரன் கேதுவோட கிரகணம் ஆயிடுச்சேன்னா எடுக்கவே கூடாது சார். காரணம், ராகு கேது ஒரு விதி, ஒரு பாயிண்ட்ல 2 முனைகள். சரிங்களா? ஒரு கோட்டினுடைய 2 முனைகள் எடுத்துக்கணும். ஒரு பாம்பினுடைய தலை வாழ்னு சொல்றாங்க. அப்ப கேது செய்யக்கூடிய வேலையும் ராகு செய்வார், ராகு செய்யக்கூடிய வேலையும் கேது செய்வார். அப்ப இங்க கேதுவோட இணைஞ்ச சந்திரன் கண்டிப்பா என்ன பண்ணுவார், சந்திரனுடைய வேலையையும் ராகு செஞ்சாகணும். எந்த வீட்டின் வழியாக செய்ய போறார், இத 2ஆம் இடத்தின். 2ஆம் இடங்கிறது என்ன, குடும்பம். அப்ப குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு ராகு. அடுத்தது என்ன, 2ஆம் இடம் செல்வம், பொருள் செல்வம், பொருள் சேர்க்கை செல்லக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன, அது பொருள் சேர்க்கையும் கொடுக்க போறாரு, செல்வத்தையும் கொடுக்க போறாரு, தன பாக்கியத்தையும் கொடுக்க போறாரு சந்திரன். சரியா? இப்ப சந்திரன் கொடுப்பதற்கு பலமா நிக்கிறாரா அந்த 2ஆம் இடத்தோட வேலைய? 2ஆம் இடம்
அந்த பானையில இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஓகேவா, எடுத்து கொடுக்கறதுக்கு சந்திரன் ரெடியா நிக்கிறாரு, பலமா நிக்கிறாரு, ரைட்டு. அந்த பானையில பொருள் இருந்தா தானே எடுத்து கொடுப்பார். அந்த பானையின் வீட்டின் அதிபதி சந்திரன் பலமா நிக்கிறாரா? அவரும் பலமா நிக்கிறார். 2ஆம் பாவக அதிபதி 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து 5ஆம் பாவகாதி செவ்வாய் பலம். அப்ப இங்க லக்னாதிபதி குருவும் பலம், சனியும் பலம். அப்ப அந்த மகரம்ங்கிற ஒரு செல்வ செழிப்பான அந்த 2ஆம் பாவக வீட்டுல செல்வம் நிறைய இருக்குது. அதை சந்திரன் அள்ளி கொடுக்க போறாரு. எங்க சந்திரனுடைய பார்வையில அந்த பலன் இருக்குது. எங்க ராகுனுடைய திசையில. அப்ப ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கெடுபலன் கொடுக்காது. தூர தேசம் கடல் கடந்து வேலையின் நிமித்தமாக பொருள் சேர்க்கை கொடுப்பாரு. சரிங்களா? அது மட்டுமா செய்ய போறாரு? அது மட்டும் இல்ல, இது மாதிரியான ஜாதகங்கள்ல என்ன பண்ணுவார்? 7ஆம் பாவக அதிபதி 8ஆம் இடத்தோடு என்ன பண்ணுவார்? அப்ப மறைமுக காதல் அப்படிங்கிறத விட வேற்று இன வெளிநாட்டு பொண்ணு, வெளிநாட்டு மாப்பிள்ளைலாம் சொல்றோம்ல, வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றாங்கல்ல, ஆஸ்திரேலியா பொண்ணை கல்யாணம் பண்றாங்க சார், ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்றாங்க சார், நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம். இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஏன்? 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டார். 8ஆம் இடத்துல ராகு உட்காந்து 7ஆம் பாவக தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அந்த திருமணம் அப்படித்தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால ராகு 8ஆம் இடத்துல மறைஞ்சி கெடுபலனை கொடுக்க போறாருன்னு எடுத்துக்க கூடாது. இந்த இருக்குது 8ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு யோக ராகுவாக வேலை செய்கிறார். 8ஆம் இட கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. தூர தேசத்தில் நகர்த்தி அதிக பொருள் சேர்க்கை கொடுக்க போகுது. நல்ல செல்வ செழிப்போட வாழ போறாரு. வேற்று மதம் வேற்று இனம் கொண்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம். ஸோ அப்படிங்கிற அமைப்புல என்ன ஆகுது? ஜாதகத்தில் ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கெடுபலனை தராது. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கெடுபலன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதற்கான காரணம் அந்த வீட்டின் அதிபதி வளர்பிறை அணிக்கிறார். அந்த வீட்டின் அதிபதி இந்த லக்னத்திற்கு நண்பர். புரிஞ்சுட்டீங்களா? இந்த 2 பாயிண்ட் ஓகே. அப்புறம் அவர் எந்த வீட்டுல உட்காந்து பாக்குறாரு? சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரா? சரி, கடன் பிரச்சனை கொடுக்க போறாரு, நோயை கொடுக்க போறாரு. 2ஆம் இடத்தின் வழியாக பாக்குறாரு. 2ஆம் இடம் பொருள் சேர்க்கை, குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கணும் சார். ஸோ அதனால கண்டிப்பாக ராகு திசை யோக திசையாக தான் இருக்கும். 8இல் அமர்ந்த ராகு தரும் யோகம் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ரைட் சார். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.